இன்னைக்கு காலையிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை சென்னை தலைமையகத்தில் துவக்கிவிட்டார்கள். கண்டிப்பாக அவருடைய உரையிலேயே 40 வெல்வோம் என்று உரை நிறுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அதிமுகவுடைய நலன், தமிழ்நாட்டுடைய நலன், தமிழ்நாட்டு மக்களுக்காக பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க எங்களது 40 நாடாளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெறுவார்கள். கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதியிலும் கண்டிப்பாக அதிமுக வேட்பாளரும் கூட்டணி கட்சி வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். சார், இப்போ நடந்து முடிஞ்ச பட்ஜெட் இதில் அறிக்கையில் கோவை மாவட்டத்தில் எல்லாமே ஒன்று அதிமுகவில் அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு அவங்களால் முடக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள், இன்னொன்று தொடர்ந்து கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த அதே திட்டங்களை தான் மீண்டும் இந்த பட்ஜெட்லேயும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த மெட்ரோ ரயில் திட்டமெல்லாம் வடிவமைப்பு கட்டமைப்பு எல்லாமே வரைபடம் முழுவதுமே அதிமுக ஆட்சியில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது மீண்டும் அதையே கொடுத்துருக்குறாங்க. அது தேர்தல் அறிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை பட்ஜெட்டாக பார்க்குறீங்களா? கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டு காலத்தில் படைத்துறை அம்மா அவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த பின்னால் 4 ஆண்டுகள் 2 மாதம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை எடப்பாடியார்கள் எந்த திட்டத்தை கேட்டாலும் கொடுத்தால் நிதி ஒதுக்கி தந்தார்கள். இன்றைக்கி கூடிய அத்தனை திட்டங்களும் அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் தந்த திட்டங்கள். அவனாசிரோடு பாலமாகட்டும், அத்திக்கடு அவனாசி திட்டமாகட்டும், ஏர்போர்ட் விரிவாக்கமாகட்டும், மேற்கு புறவழி சாலையாக இருந்தாலும் சரி, அனைத்து சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டங்கள், இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே வருவார். ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் என்று எல்லாமே அதிமுக அரசு அம்மா அவர்களும் எடப்பாடியாரும் தந்தது. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் எந்த திட்டமும் நடக்கவில்லை இதுவரையிலும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஜெய்கா ஜப்பான் கூட்டுறவு உதவியுடன் பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆரம்பகட்ட வேலை நடந்தது. அதுக்கு 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆரம்பகட்ட வேலை நடந்தது. ஆகவே எந்த திட்டமும் புதிதாக அறிவிக்கவில்லை. இதுவரை ஒன்றுமே நடக்கல கோயம்புத்தூரில். அதுதான் உண்மை. ஆகவே அது விளம்பரமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த திட்டம் அவங்க தந்த மாதிரி தெரியல. ஆனால் மக்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்க திட்டங்கள் கூட எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலும் சரி, சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தல் கிடைக்கும். அதுக்கு பின்னால் எப்போ சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.